வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் வை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எங்கேருந்து வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலேருந்து நமக்கு வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. மெயில் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு டேட் 6/3/2026 அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டூரேஷன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு இது வந்து ஒரு ஃபெல்லோஷிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எசென்டியல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பயோடெக்னாலஜி 1 இயர் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு 15,000 கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எதில் மேட்ச் ஆகும் அப்படின்றத வந்து ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 21லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒன்லி கண்டக்டட் பை உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்எஸ் வேர்டு டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்டு சைஸ் வந்து 12. இதில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஸ்ரீதர் ராமானுஜம் ஐயங்கார், டேட்டு வந்து 6/3/2026 11/6/5 அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களோட நேமு, உங்களோட ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், என்ன ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபாதர் நேம், நீங்கள் மேல் ஆர் ஃபேமேல், அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, ஏஜ், உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸ்ஸு இந்த ஃபார்ம் டிக்ளரேஷன் வந்து பார்த்துட்டு கீழே வந்துட்டு ஒரு சைன் பண்ணியிருக்கேன். கீழே என்னென்ன நீங்கள் டாக்குமெண்ட் ஃபர்தராக வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி முடிச்சிருந்தா அதோட சர்டிஃபிகேட்டு, பிஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, பிஹெச்டி, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், அதாவது ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து பப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையுமே இது கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.